ஹலோ கைஸ், நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபார்முலாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவை ஒரே ஃபார்முலாவை நம்ம இணைச்சு இந்த ரிசல்ட்டை எப்படி கொண்டு வரது பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு ஸ்டெப் நீங்க மிஸ் பண்ணாலும் கூட இந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. முதல்ல இந்த ஃபார்முலாஸ் எப்படி தனியா ஒர்க் ஆகுதுன்னு பத்தி பார்க்கலாம். முதல்ல இண்டெக்ஸ் ஈக்குவல் டு போட்டு இண்டெக்ஸ் டைப் பண்ணோம்னா பிராக்கெட் ஓப்பன் பண்ணோம்னா இங்க அரேன்னு கேட்குது. அரேல எக்ஸாம்பிளா இங்க ஏற்கனவே ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் சேலரி டேபிளை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு கமா கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் கேட்குது. ரோ நம்பர் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே ஆப்ரேட்டர்னு இருக்குது. அதுக்கு வந்து எத்தனாவது ரோ நீங்கள் செலக்ட் பண்ணதுலேருந்து எத்தனாவது ரோன்னு பார்க்கணும். இப்போ வந்து 1 2 3 4. இப்போ நமக்கு தேவையான ஆப்ரேட்டர் எத்தனாவது ரோ, செகண்ட் 2ன்னு போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்கும்போது கரெக்டாக பாருங்கள் ஆப்ரேட்டர் 15,000 இந்த இண்டெக்ஸில் ஷோ ஆகுது. தென் அடுத்தது மேட்ச் ஃபங்க்ஷனை கையோட பார்த்துடலாம். ஈக்குவல் டு மேட்ச்னு டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல என்ன கேட்குதுன்னா லுக்அப் வேல்யூ கேட்குது. இப்போ நம்ம தேவையானது ஆப்ரேட்டரோட லுக்அப் வேல்யூ. ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிட்டு கமா போட்டு இப்போ லுக்அப் அரே கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் அந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு கமா கொடுத்து எக்ஸஸ் மேட்ச் 0ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்கும்போது இது கரெக்டாக பாருங்க 2ன்னு வருது. ஆப்ரேட்டரோட ரோ வந்து 2. இப்போ நீங்கள் F2 கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மேனேஜர் வந்து 1, ஆப்ரேட்டர் வந்து 2. இப்போ இங்கே ரிசல்ட் வந்து 2ன்னு வருது கரெக்டாக. இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரோவை பேஸாக வச்சு தான் நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுக்குது. இப்போ இண்டெக்ஸ் ஃபார்முலா வந்து ரோவை பேஸாக வச்சு அதில் இருக்க வேல்யூவை எடுத்து கொடுக்குது. மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து ரோவை பேஸாக வச்சு எத்தனாவது ரோன்னு நமக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா நம்ம மேனுவலாக தான் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் இந்த ரெண்டு ஃபார்முலா ஒரே ஃபார்முலாவை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் டேபிள்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதில் போடுற ஃபார்முலாவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு எரர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல அரே கேட்குது. அரேங்கிற இடத்துல நம்ம சேலரியோட ரேஞ்சை செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த காமன் டீடைல்ஸ்குள்ளே நான் போட்டு வச்சிருக்கிற சேலரியோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிறேன். கமா போட்டு இப்போ ரோ நம்பர் வந்து கேட்குது. ரோ நம்பர் இடத்துல நம்ம மேட்ச் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு லுக்அப் வேல்யூ கேட்குது. அந்த இடத்துல நம்ம எம்ப்ளாயிஸ் டீடைல் டேபிள்குள்ளே இருக்கிற டெசிக்னேஷனை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு லுக்அப் அரே கேட்குது. அந்த இடத்துல காமன் டீடைல்ஸ்குள்ளே இருக்கிற டெசிக்னேஷனை ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்துட்டு லாக் பண்ணிட்டு கமா கொடுத்து நமக்கு 0 மேட்ச் வந்து கரெக்டாக இருக்கணும். 0 கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இன்னொரு இண்டெக்ஸோட ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கணேஷ் ஸ்டாஃப் அவரோட சேலரி வந்து 20,000. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபோட சேலரி வந்து 20,000 கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இஃப் ஃபங்க்ஷன் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இஃப் ஃபங்க்ஷனோ இல்லை இஃப் ஃபங்க்ஷன் எரரோ அது போட்டு கடைசியில் ஒரு கமா போட்டு டபுள் கோட் எம்டி பேஸ் வரணும். ப்ராக்கெட்டை இஃப் ஃபங்க்ஷனோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிக்கிறோம். இப்போ ட்ராக் பண்ணும்போது பாருங்கள் எல்லாத்தோட சேலரியும் கரெக்டாக வந்துருச்சு. ஆப்ரேட்டரோட சேலரி 15,000 கரெக்டாக இருக்குது. மேனேஜரோட சேலரி 40,000 கரெக்டாக இருக்குது. இப்போ ஒன்று எக்ஸாம்பிளாக நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். செல்வா டெசிக்னேஷன் வந்து அக்கௌண்டன்ட். இப்போ கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 35,000 வருது. அக்கௌண்டன்ட் சேலரி வந்து 35,000. இந்த காமன் டீடைல்ஸ்குள்ளே இருக்கிற இது வந்து நமக்கு இந்த சேலரியில் அப்டேட் ஆகுது. இதை நீங்கள் ஈஸியாக VLOOKUP ஃபார்முலாவில் யூஸ் பண்ணாலும் இந்த இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷனோட பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் மேக்ஸிமம் ஃபார்முலாஸ்குள்ள ரோ நம்பர் கேட்டாங்கன்னா இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இண்டெக்ஸ் ஃபார்முலா வந்து டைரெக்டாக வேல்யூவே கொண்டு வரனால இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வரக்கு அட்வான்ஸ் லெவலில் இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அது வரைக்கும்